டாக்டரையா ஆஸ்பத்திரிக்கு போனா பக்கத்து ஊருக்கு போகணும். அது வரைக்கும் இந்த பாடி தாங்காது போல. நீங்களே பார்த்து ஏதாவது ஊசியை போட்டு விடுங்க, கவனிச்சுக்கலாம். அது இல்ல சுப்பு, பெரிய ஊசி தானே இருக்கு என்கிட்ட. டாக்டரையா என் மாமியா கோவத்துல இருந்தாலும் கும்மாங்குத்து குத்துது, அதையே வாங்கிக்குவேன். இந்த ஊசியை தாங்க மாட்டானா? குத்தி விடுங்க டாக்டரையா, பாத்துக்கலாம். சுப்பு, டாக்டர்கிட்ட என் மேல கோவத்துல அவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? ஐயா மாமா, உங்களை போய் நான் அப்படி பேசுவானா? நீ பேசுவாடா. சரி சரி மாமா விடுங்க, வாங்க ஊசியை போட்டுக்கோங்க. சுப்பு, திரும்பியும் கேட்குறேன், பாடி தாங்குமா? டாக்டரையா அதெல்லாம் நல்லா தாங்கும், நீங்க போட்டு விடுங்க. யோ திரும்பியா நீயே? டேய் சுப்பு, உன்னை நான் முன்ன பின்ன ஏதாவது சொல்லியிருந்தா மனசுல வச்சுக்காதடா. ஆட குனியா ஐயே. டாக்டர் ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். சுப்பு, அந்த ஆளை அமைக்க பிடி. சரிங்க டாக்டர், சரிங்க டாக்டர், நான் முடிச்சுக்கிறேன். டாக்டர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போடுங்க. சுப்பு நல்லா இறுக்கியமா பிடிச்சுக்க சுப்பு. நானே முத மனுஷனுக்கு ஊசி போட போறேன். ஐயா மனுஷனுக்கு ஊசி போட போறானா? என்னடா சொல்றியா அவன்? யோ நீ குனியா? ஒண்ணு இல்ல டாக்டர், அது என்ன கழுதிய கையில வச்சுக்கிட்டு போட்டு விடுங்க. இந்தா போட்டுறேன் சுப்பு. பாரு ராகம் போடுறத நீ மட்டும்தான் ராகம் போடுவியா? நானும் தான் போடுவேன். ஏ சுப்பு, நீ மட்டும்தான் ராகம் போடுவியா? நானும் தான் போடுவேன். வா 2 பேரும் சேர்ந்து போடலாம். அட பாவிகளா, ஊசியை உள்ள வச்சுட்டு என்னடா பாட்டு போட்டி நடத்திக்கிட்டு இருக்கீங்க? யோ டாக்டர், ஊசி அடியா முதல்ல, உள்ள வேற போகுது. யோ என்னையா டாக்டர் நீயே? நானும் எத்தனையோ டாக்டரை பார்த்திருக்கேன், இப்படி களப்பாறையை வச்சு குத்துற மாதிரி குத்தி விட்டியா? யோ மாட்டு டாக்டர்னா அப்படிதான் போடுவான். மாட்டுக்கு எப்படி சரக்குன்னு உள்ள போட்டு விட்டுருவோம்ல.